Assalamu alaikum. Hi friends and kutis. Welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ நம்ம வீட்ல வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஷூ பாக்ஸ் and செப்பல் பாக்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இந்த செப்பல் பாக்ஸ் எடுத்துர்க்கேன் இல்லையா? சோ இதுல இந்த மேல் அட்டையை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட தேவையில்லை. அதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த சைடுல இருக்கிற இந்த அட்டையெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ சைடுல இருக்கிற அட்டையெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த கரெக்ட்டா இந்த மிடில்ல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சோ மிடில்ல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு கரெக்ட்டா இந்த சைடுல 1 இன்ச் இந்த சைடுல 1 இன்ச் வச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரியே ஆப்போசிட் சைடுக்குமே பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடுக்குமே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்கேல் வச்சிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம அந்த மிடிலோட இந்த 1 இன்ச் இந்தான நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரியே ஆப்போசிட் சைடுலயுமே பண்ணிக்கலாம். ஒரு V ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ரெண்டு சைடுலயுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு அப்பதான் வந்து நல்லா ஈவனா இருக்கும். இல்ல அப்படினாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் இருந்துச்சுனா நல்லா இருக்காது. சோ அதனால கரெக்ட்டா பாத்துக்கோங்க. சோ உள்ளுக்குள்ள இந்த அட்டை எல்லாத்தையுமே நல்லா ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மிடில்ல வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுக்க கூடாது. ஒரே ஒரு கட் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த மிடில்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேப் வச்சு இந்த மாதிரி கரெக்ட்டா ஒட்டிக்கலாம். இத ஒட்டினதுக்கு அப்புறம் அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துலயே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதுமே ரெண்டுமே இந்த பாக்ஸ் ரெண்டுமே சேரா மாதிரி இதுமே ஒட்டி விட்டுறலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு அட்டை கட் பண்ணி வச்சோம் இல்லையா? அந்த அட்டையை வந்துட்டு இப்போ இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நம்ம வந்துட்டு கரெக்ட்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே கவர் பண்ற மாதிரி நம்ம இதில இருந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மிடில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் எல்லாம் தெரியுது இல்லையா? சோ அதனால ஏதாவது ஒரு கலர் பேப்பர் இல்ல ஒயிட் பேப்பர் ஏதாவது வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் A4 ஷீட் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் சோ அதை யூஸ் பண்ணி இந்த மிடில்ல மட்டும் ஒட்டிக்க போறேன். கரெக்ட்டா அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சோ ரெண்டு சைடுமே கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். சோ உள்ள ஃபுல்லாவுமே நீங்க வந்துட்டு கலர் பேப்பர் இல்ல இந்த மாதிரி A4 ஷீட் வச்சு ஒட்றீங்க அப்படினாலுமே ஒட்டிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த மிடில்ல இருக்கிற அந்த சைடு மட்டும் தான் கவர் பண்ணி ஒட்டி இருக்கேன். அடுத்து வந்து சைடை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். சைடை ஒட்டுறதுக்கு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை வந்து இதல கரெக்ட்டா அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணனும்ட்டு இல்ல. உங்ககிட்ட வந்து ஒயிட் ஃபெவிகால் இல்ல ஃபேப் பாண்ட் எது இருந்துச்சுனாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் காயறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஹாட் க்ளூ அப்படினாக்கா கொஞ்சம் ஈஸியா வந்து டக்குன்னு காஞ்சிடும். பட் உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்ல அப்படினாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபேப் பாண்ட் அப்படி இல்லனா ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம சைடுல வந்து ஒட்டினதுல இன்னும் கொஞ்சம் உள் சைடா வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டியும் இன்னும் கொஞ்சம் அந்த பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஷேப் எதுமே மாறாம
ஸோ அழகாக வந்து ஒட்டலாம். அதுக்கு தான் நான் சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து உள் சைடாக இந்த மாதிரி ஹாட் க்ளூ வச்சு ஒட்டுறேன். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹோல்டரை வந்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி வீடியோஸில் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ஒரு நல்ல ஹோல்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட அவுட் சைட் வந்துட்டு நம்ம வந்து கிஃப்ட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டரிங் கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வேஸ்ட் கிளாத் இருக்கு இல்லையா, நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம இந்த பாக்ஸை வந்து அவுட் சைட் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து க்ளூ ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த கிஃப்ட் பேப்பர் போட்டு நான் வந்து கவர் பண்ண போகிறேன். நம்ம கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே எப்படி கவர் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். பட் இதில் வந்து நம்ம க்ளூ ஸ்டிக்கு யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணுறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து செல்லோ டேப் வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே ஒட்டி செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு உள் சைடுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சைடு எல்லாமே வேணும்னாலுமே சேம் சைஸில் பீஸ் கட் பண்ணி வச்சு அதையுமே நீங்கள் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு நான் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கிறேன். ஓரத்தில் மட்டும் ஒரு லேஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். அப்புறம் மிடில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஹார்ட் ஒட்டி அதில் ஒரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒரு பெரிய சைஸில் ரொம்ப அழகான ஒரு ஹோல்டர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் நிறைய விதமான திங்ஸை வந்து நீங்கள் போட்டு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். வேஸ்ட்டான ஒரு ஷூ பாக்ஸ் தான் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி பயன்படுத்தலாம். நம்ம செலவு பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்மளே செய்யும்போது அதோட ஹாப்பினஸ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஃப்ரீயாகவுமே இது நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரி லேஸ் வேஸ்ட் ட்ரெஸ்ஸிலிருந்து எடுக்கிற லேஸாக கூட இருக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி ஹோல்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு இன்னொரு சைடில் நம்மளோட இந்த ரிமோட் அது எல்லாமே கூட போட்டு வைக்கலாம். அங்கங்கே கலைஞ்சி கிடக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய சைஸில் ஒரு ஹோல்டர் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய நிறைய விதமான ஐடியாஸ் நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ இனிமேலும் வரும். அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.